ஒவ்வொரு வருஷமும் நவம்பர், டிசம்பர்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலுமே பரவலா மழை பெய்யும். ஆனா, இந்த வருஷம் நவம்பர் ஆல்மோஸ்ட் பாதி முடிஞ்சிருச்சு. ஆனா, மழையே இல்ல. முற்பகுதியில வெயில் கடுமையா இருந்தது. இப்ப பிற்பகுதியில பனிமூட்டம் அதிகமா இருக்கு. மழை இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? குறிப்பா பார்த்தோம்னா, இந்த நிலையில பார்த்தா, கடந்த ஒரு 6 ஆண்டுகள் எடுத்துட்டா, 2020ஆம் ஆண்டு முதல் 25 வரையிலான காலகட்டத்தில, அக்டோபர் மாதம் நமக்கு இயல்பான மழைப்பொழிவு கிடைக்கல. அக்டோபர் மாதமெல்லாம் மழைப்பொழிவு குறைவாகவும், வெப்பம் அதிகமாகவும் இருந்திருக்கு. அ இந்த நிலை அப்படிங்கிறது கடந்த ஒரு 15 ஆண்டுகள்ல இல்லாத அளவிற்கு அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டுல வந்து நல்ல மழைப்பொழிவு கிடைத்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா 2013ஆம் ஆண்டு, அதன் பிறகு 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மாநில சராசரியா 25 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு 2025இல் நமக்கு வந்து 23 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கிடைத்திருக்கு. இது அக்டோபர் மாதத்தின் இயல்பான அளவு 17 சென்டிமீட்டர். அதைவிட 36% இயல்புக்கு அதிகமான மழை. அதேபோல மழைப்பொழிவு நாட்களும் அதிகம் இருந்துச்சு. காவிரி டெல்டா மாவட்டங்கள்லாம் குறுவை அறுவடை செய்த பணிகள்லாம் பெரிதாக பாதிக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த அக்டோபர்ல இயல்புக்கு அதிகமாக பெய்த மழையும், இயல்புக்கு அதிகமான மழை நாட்களும் ஒரு காரணமா இந்த நவம்பர் துவக்கத்துல ஒரு இடைவெளி வந்ததுக்கு காரணமா அமைஞ்சிருச்சு. அதேபோல இந்த மோன்தா புயல் வடக்கே சென்றது. அது மட்டுமல்லாமல் வடகிழக்கு பருவமழை தொய்வு நிலை அடைந்தது. கடல் சார்ந்த அலைவுகள்லாம் சாதகம் இல்லாமல் சென்றது. இது போன்ற பல வானிலை காரணிகள் நவம்பர் மாதத்தின் முதல் 2 வாரங்கள்ல பருவமழை சற்று தொய்வா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இது நவம்பர் மாதத்துல இது போன்ற ஒரு பேட்டர்ன் தான் எதிர்பார்த்தோம். ஆனா, இதுவரைக்கும் இப்படி ஒரு நவம்பர் மாசத்த யாருமே பார்த்தது இல்லல்ல, இந்த ஜெனரேஷன். இல்ல அப்படி நம்ம சொல்ல முடியாது. வடகிழக்கு பருவமழையிலேயே நமக்கு வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதங்கள் வந்து வடகிழக்கு பருவமழைன்னா, நமக்கு அதுல ஒரு 10 நாட்கள் தொடர்ச்சியான மழை பதிவானாலே பெரிது. நமக்கு வந்து இடைவெளி நாட்கள் என்பது எல்லா வருடங்கள்லயுமே இருக்கும். இப்ப 2015ஆம் ஆண்டு பெரும் வெள்ளத்த சந்திச்சோம். அப்போ அந்த 2015ஆம் ஆண்டு எப்ப மழை பெஞ்சுச்சுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 5ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தாமதமாக அக்டோபர் 30ல தான் தொடங்குது. மாத இறுதியில தான் தொடங்குது. நவம்பர் 5 தான் தீவிரமடைய தொடங்குது. டிசம்பர் 5ஓட நிறைவே பெற்றுட்டு. 1 மாத மழை தான் அது. ஆனா பெருவெள்ளம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, வடகிழக்கு பருவமழை என்பதை இடைவெளியுடன் குடுக்கக்கூடிய மழை தான். இப்ப முதல் 2 வாரங்கள் இடைவெளியா போயிடுச்சு. மழைப்பொழிவு நாட்கள் குறைவா இருந்துருச்சு. வெயில் இருந்துச்சு. பனிப்பொழிவு தற்போது இருக்கு. இப்ப